5 உருவங்கள் 25 உருவங்களாக பிரதிபலித்து உருவாகின்றது. அதிலே காமாந்தகமூர்த்தி காமதகனமூர்த்தின்னு பேர் சுவாமிக்கு. சிவபெருமான் 5 தொழில்களை செய்கின்றார். சிட்டி சித்தி சம்ஹாரம் திருபாவம் அனுகிரகம். தமிழ் சொல்லணும்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். அதுல குமார சம்பவம்னு முருகப்பெருமான் தோன்ற வேண்டும். காசியப முனிவருக்கும் மாயைக்கும் தோன்றிய அசுரர்களாக 3 அசுரர்கள், சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன். இந்த 3 அசுரர்களையும் அழிப்பதற்காக 3 அசுரர்களும் தபோ வலிமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சுவாமி இடத்துல வரம் வேண்டுகிறார்கள். சுவாமியும் சிவன், சுவாமியும் அம்பாலும் சேர்ந்த ஒரு உருவம் தான் என்னை அழிக்க வேண்டும் அப்படின்னு. சுவாமி யோகமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்றார். தட்சிணாமூர்த்தி கீழே வந்து 4 முனிவர் ரிஷிகள் பேர். சனக, சனாந்தர, சனத்குமார்னு சனத்குமாருக்கு 4 ரிஷிகள். அவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு. அதிலே யோக நிலையிலே அமர்ந்து தட்சிணாமூர்த்தி ரூபமாக இங்கே அவர்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு அது பற்றியான கருத்துக்களை உபதேசமாக அருளுகின்றார். அந்த தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன் இவர்களுடைய இடர்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று இந்திராதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானி சரணடைகின்றார்கள். சுவாமி இப்ப யோக நிலையில தவ நிலையில இருக்க. சுவாமியை கலைச்சோம் அப்படின்னா பிரளயமே உண்டாயிடும். இதுக்கு யாரை பார்க்கறது அப்படின்னு இந்திரன் யோசிச்சார். மன்மதனை அழைத்தார். நீ சுவாமி மேல மன்மத பானத்தை எய்து விடு. சுவாமி யோக நிலையிலிருந்து போக நிலைக்கு மாறுவார். அந்த போக நிலைக்கு மாறினாதான் ஒரு உயிர் உண்டாகும். அப்போ மன்மதன் அஞ்சுகின்றான். யார் கையிலேயாவது நம்மளுடைய இறப்பதற்கு சிவபெருமான் கையிலிருந்து இறப்பது மேல் அப்படின்னு சிவபெருமான் மேல அந்த அம்பினை தொடுக்கின்றார். அப்ப சுவாமி யோகத்தில் இருந்து எழுந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து மன்மதனை தகனம் செய்கின்றார். அந்த மன்மத தகனம் நடைபெற்ற இடம் நம்மளது குறுக்கை வீரட்டானம் அப்படின்னு நம்ம மயிலாடுதுறை அருகாமையில் உள்ள கொற்கைங்கிற திவ்ய கஷேத்திரம். அதுல காமதகன மூர்த்தியாக சுவாமி இருப்பார். சுவாமி பார்த்தோம்னா ஒரு கால் மேல கால் போட்டு யோக நிலையில கம்பீரமாக எழுந்துள்ளும் காட்சி சமீபத்தில் மும்பாயில் நடைபெற்றது. அப்படி சுவாமி அட்ட வீரட்ட தலங்கள் 8 தலங்களிலே சுவாமி சம்ஹாரம் செய்து அனுகிரகம் பண்ணுகிறார். சம்ஹாரம் என்றால் ஒடுக்குதல் என்று பொருள். எதை ஒடுக்கின்றார் என்றால் ஆணவம், கண்மம், மாயை, காம, குரோத, லோபம், மோக, மதமாச்சரியம்னு இவைகளெல்லாம் ஒடுக்கும் பொருட்டாக செய்வது சம்ஹாரம். எந்த ஒரு தெய்வமும் நம்முடைய அழிப்பதற்கல்ல. அதான் சிட்டி சித்தி சம்ஹாரம் அனுகிரகம் திரோபாவம் அனுகிரகம். மறைத்து திரிப்பு காத்து அழித்து அருளக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் அங்கே மன்மதனை தகனம் செய்கின்றார். காமதகனமானது நிகழ்கின்றது. அப்பொழுது நீலகண்ட பெருமானுடைய நெற்றிக் கண்ணியில் இருந்து முருகப்பெருமான் தோன்றுகின்றார். இந்த சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் இந்த 3 அசுரர்களையும் அழிப்பதற்காக சம்ஹாரம் செய்வதற்காக அந்த பெருமான் இங்கே சுப்பிரமணிய குமார சம்பவமானது நிகழ்கின்றது. தொடர்ச்சியாக அந்த மன்மதனுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டாக மகாவிஷ்ணுவானவர் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொருட்டு பிரத்யுன்மனாக எழுந்தருளி அங்க மாயாவதி என்கின்ற ரதிதேவியானது மாயாதேவியாக அங்கே பிறந்து இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த காமதகன மூர்த்தி நமது ஆலயத்திலே மன்மதீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு ஆதி மன்மதீஸ்வர பெருமானாக நாளைய தினம் முதல் நமக்கெல்லாம் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை எல்லாம் தரும் வண்ணமாக இங்கே எழுந்தருள உள்ளார்கள். இந்த மகா கும்பாபிஷேக தீபத்தினுடைய அங்கமாக முதற்கால யாகசாலை வழிபாடுகள், அதிலே மூர்த்தி சாநித்தியங்கள், தெய்வங்கள் சாநித்தியங்கள், அத்துணை தெய்வங்களும் வித்யாதேகமாக கலசத்திலே ஆவாகனம் செய்து அந்த கலசத்திலே இறைவனுடைய செய்யப்பட்டு மேலே சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் நரம்புகளாக பாவனை செய்யப்பட்டு இடக்கூடிய மாவிளை கொத்துகள்லாம் இறைவனுடைய அங்கங்களாக, தேங்காயானது இறைவனுடைய முகமண்டலமாக வித்யாதேகமாக மந்திர பூர்வமாக இறைவனை அந்த கடத்திலே ஆவாகனம் செய்து கும்பகம் என்றால் ஒடுக்குதல் என்று பொருள். எதனை ஒடுக்கி பண்றோம் அப்படின்னா கும்பாபிஷேகத்துடைய அர்த்தம் கும்பகம் என்றால் ஒடுக்குதல் என்று பொருள். தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம். அங்கிங்களாதபடி எங்கும் இருக்கவர அந்த இறை பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கு. அந்த இறை பரம்பொருள் எதற்கு கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னா மந்திரத்திற்கு கட்டுப்பட்டிருக்கு. மந்திரம் தெய்வத்திற்கு கட்டுப்பட்டிருக்கு. அதனால அந்த மந்திரத்தை ஒடுக்கும் பொருட்டாக
அந்த மந்திரங்களை ஆகுதிகள் செய்து பாராயணங்கள் செய்து அந்த இறையிடத்திலே சேர்ப்பித்து அந்த கும்பகமாக மந்திரங்கள் ஒடுக்கி செய்யக்கூடியதான அபிஷேகம் மகா கும்பாபிஷேகம். அந்த மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா நாளை தினம் சீரம் சிறப்பமானது ஒரு முறையிலே நிகழ உள்ளது. வந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் 16 விதமான செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ் வாட வேண்டும் என்று எண்ணாமல்ல ஆதி மன்மதீஸ்வர பெருமானை பிரார்த்தனை செய்து தற்பொழுது முதற்கால யாகசாலையுடைய அங்கமாக சுகாசினி பூஜை என்று சொல்லக்கூடியதான புதியதாக ஆலயம் நிர்மாணம் செய்வதன் பொருட்டாக அங்கே ஒரு சுவாசனியை பூஜித்து அந்த முதலிலே சுவாசனியிலான தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் நடைபெற்று தொடர்ச்சியாக மகா பூர்ணாவதியானது நிகழ உள்ளது. பக்தமை என்பர்கள் சிறமை கொண்டு இந்த யாகசாலை வழிபாடுகள் கண்டுகளித்து எல்லாம் வல்ல ஆதி மன்மதீஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தை பற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஹர ஹர நம பார்வதி பததே.